ஹாய் ஹலோ வணக்கம். 2024 முடிய போகுது, 2025 ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 2024 திருமணம் செஞ்சுக்கிட்ட சினிமா பிரபலங்கள் யார் அப்படின்னு சொல்லி போன வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோவில் 2024 திருமணம் பண்ணிக்கிட்ட சீரியல் பிரபலங்கள் நடிகர் மற்றும் நடிகைகள் யார் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்க்க போகிறது வெற்றி வசந்த் மற்றும் வைஷ்ணவி. இந்த பேர் விஜய் டிவியில் ஒளிபரப்பான சிறகடிக்கை ஆசை அப்படிங்கிற சீரியலில் முத்து அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரோலில் நடித்தவர் தான் வெற்றி வசந்த். அதே விஜய் டிவி சீரியலில் பொன்னி அப்படிங்கிற சீரியலில் ஹீரோயினியா பொன்னி அப்படிங்கிற கேரக்டர் ரோலில் நடித்தவங்க தான் வைஷ்ணவி. இவங்க ரெண்டு பேரும், வெற்றி வசந்த் மற்றும் வைஷ்ணவி ரெண்டு பேரும் காதலிச்சு இந்த வருடமான 2024 நவம்பர் மாதம் 28 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. கண்மணி மனோகரன் மற்றும் அஸ்வத். பாரதி கண்ணம்மா அப்படிங்கிற சீரியலில் கண்மணி பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆங்கர் அஸ்வத் இவங்க பார்த்தீங்கன்னா சன் டிவியில் வணக்கம் தமிழா அப்படிங்கிற ஷோவை தொகுத்து வழங்கியிருந்தாரு. கண்மணி மனோகரன் மற்றும் அஸ்வந்த் இந்த வருடமான 2024 செப்டம்பர் மாதம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களும் காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சுரேந்தர் மற்றும் நிவேதிதா சன் டிவியில் ஒளிபரப்பான திருமகள் அப்படிங்கிற சீரியலில் ரெண்டு பேருமே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் சுரேந்தர் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருந்தார். இந்த சீரியல் மூலமாக தான் ரெண்டு பேருமே காதலிச்சு 2024 இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 23 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இதே வருடத்தில் 2024 டிசம்பர் மாதம், அதாவது இந்த வருடம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இவங்களுக்கு கேர்ள் பேபியும் பார்த்தீங்கன்னா பெற்றெடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சுரேந்தர் இவங்களுக்கு இது முதல் திருமணம், நிவேதிதா இவங்களுக்கு இது 2வது திருமணம். முதல்ல மகராசி சீரியல் ஆக்ட் பண்ண SSR ஆரியன் இவங்களை திருமணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இப்போ சுரேந்தர் அவர்களை திருமணம் பண்ணி இப்போ இவங்களுக்கு ஒரு கேர்ள் பேபியும் பார்த்தீங்கன்னா பெற்றெடுத்திருக்கிறாங்க. அடுத்த சீரியல் நடிகையான தர்ஷனா அசோகன் மற்றும் இவங்க கணவர் அபிஷேக் ஜி தமிழில் வெளியான நீதானே என் பொன் வசந்தம் அப்படிங்கிற சீரியல்லையும் கனா அப்படிங்கிற சீரியல்லையும் நடித்தவங்க தான் தர்ஷனா. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லாமல் ஒரு டாக்டரும் கூட. இவங்க அபிஷேக் இவங்களை காதலிச்சு தான் 2024 இந்த வருடம் ஏப்ரல் மாதம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த சீரியல் நடிகையான ஸ்ரீகோபிகா இவங்க கணவர் வருண் தேவ். சுந்தரி அப்படிங்கிற சீரியலில் அனு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரோலில் ஸ்ரீகோபிகா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 17, 2024 தான் வருண் தேவ் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்ததாக ஸ்ருத்திகா மற்றும் ஆரியன். நாதசுரம் அப்படிங்கிற சீரியலில் மலரா தொடங்கி மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சவங்க தான் ஸ்ருத்திகா. தொடர்ந்து குலதெய்வம், கல்யாண பரிசு, மகராசி உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. மூவிஸும் நடிச்சிருக்கிறாங்க. SSR ஆரியனை பற்றி சொல்லணும் அப்படின்னா மகராசி சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெசெண்டாக இப்போ சன் டிவியில் லட்சுமி அப்படிங்கிற சீரியலையும் ஆக்ட் பண்ணிட்டு வராரு. இவங்க ரெண்டு பேரும் இந்த மகராசி சீரியலுக்கு அப்புறமா தான் காதலிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா 2024 ஜூன் மாதம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்குமே இது பார்த்தீங்கன்னா 2வது திருமணம். ஸ்ருத்திகா இவங்க பார்த்தீங்கன்னா முதல்ல சானிஸ் இவங்களை திருமணம் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆரியன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னாடி சொன்ன மாதிரி திருமகள் சீரியல் ஆக்ட் பண்ண நிவேதிதா இவங்களை பார்த்தீங்கன்னா காதலிச்சு திருமணம் பண்ணி இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்ருத்திகா மற்றும் நம்ம SS ஆரியன் இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே செகண்ட் மேரேஜ். அடுத்ததா பிரேம் ஜாக்கப் மற்றும் சுவாசிகா. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் நீ நான் காதல் அப்படிங்கிற சீரியலில் நடித்த பிரேம் ஜாக்கப் இவங்க நடிகை சுவாசிகா இவங்களை பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணியிருக்காங்க. சுவாசிகா யார் அப்படின்னா ஒரு மூவிஸ் நடிகை. வைகை, கோரிப்பாளையம், சாட்டை, லப்பர் பந்து உள்ளிட்ட மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பிரேம் ஜாக்கப் மற்றும் சுவாசிகா ரெண்டு பேரும் காதலிச்சு தான் ஜனவரி மாதம் 2024 26 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த சீரியல் நடிகரான அவினாஷ் இவங்க மனைவி தெரேசா மரியா. அவினாஷ் பார்த்தீங்கன்னா அழகு அப்படிங்கிற சீரியல் மூலமாக அறிமுகமாகி கயல், வீட்டுக்கு வீடு வாசப்படி உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாரு. லாங் டைம் கேர்ள் ஃப்ரெண்டான தெரேசா மரியா இவங்களை 2024 செப்டம்பர் மாதம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் ஸ்கூல் டைமில் இருந்து காதலிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 13 வருட காதலுக்கு அப்புறமா தான் இந்த வருடம் திருமணம் பண்ணியிருக்காங்க. அடுத்த சீரியல் நடிகரான விராட் மற்றும் இவங்க மனைவி நவீனா. அன்பேவா அப்படிங்கிற சீரியல் சன் டிவியில் வருண் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் விராட். மேக்கப் ஆர்டிஸ்டான நவீனா இவங்களை தான் இந்த வருடம் 2024 ஏப்ரல் மாதம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. விராட் இவங்களுக்கு இது முதல் திருமணம். நவீனா இவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருமணமாகி ஒரு மகளும் இருக்கிறாங்க. அந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம விராட் அவங்கள திருமணம் பண்ணியிருக்கிறாங்க இந்த வருடம். அடுத்த சீரியல் நடிகையான அவள் சந்தியா. இவங்க கணவர் முரளி கிருஷ்ணா. சந்தியா பார்த்தீங்கன்னா பட்டிமன்ற பேச்சாளராக தொடங்கி இப்போ சன் டிவியில் சக்திவேல் அப்படிங்கிற சீரியலே ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. டான்சர் அண்டு நடிகையுமான சாந்தி அரவிந்த் இவங்க மகன் தான் முரளி கிருஷ்ணா. சக்திவேல் அப்படிங்கிற சீரியலில் ரியல் மாமியாரை நம்ம சாந்தி தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்லையும் மாமியார் தான் இவங்களுக்கு. சந்தியா மற்றும் முரளி கிருஷ்ணா இந்த வருடம் தான் இவங்களும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களும் சோசியல் மீடியா பக்கத்தில் தொடர்ந்து அவங்களுடைய அவங்க கணவர் முரளியோட புகைப்படங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டே வராங்க.
திருமகள் அப்படிங்கிற சீரியலில் ஆக்ட் பண்ண ஹரிகா சடு இந்த சீரியலில் இவங்க ஹீரோயினியாக நடிச்சிருப்பாங்க. அதே சன் டிவியில் சுந்தரி அப்படிங்கிற சீரியலில் நடித்தவங்க தான் அரவிஸ். இவங்க 2 பேரும் இந்த வருடம் தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2023 என்கேஜ்மெண்ட் அதாவது நிச்சயதார்த்தம் முடிஞ்சு இந்த வருடம் 2024 28ஆம் தேதி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. மீனாட்சி பொண்ணுங்க அப்படிங்கிற சீரியலில் நடித்தவங்க தான் காவ்யா பெல்லு. அதாவது இந்த சீரியலில் காயத்ரி யுவராஜ் இவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி காவ்யா பெல்லு ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. டைரக்டர் ஜெய் பாலா இவங்களை ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இந்த வருடம் பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சீரியல் நடிகையான சுபிக்ஷா இவங்க கணவர் அவினாஷ். நீதானே என் பொன் வசந்தம், வீரா உள்ளிட்ட சீரியல்லாம் நம்ம சுபிக்ஷா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. லாங் டைம் பாய் ஃப்ரெண்டான அவினாஷ் வாசுதேவன் இவங்களை 2024 ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சுபிக்ஷா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவங்க தான். அவினாஷ் இவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் மேரேஜ். வானத்தை போல அப்படிங்கிற சீரியலில் நடித்தவங்க தான் ஸ்வேதா கெல்ஜே. இவங்க இந்த சீரியல் மட்டுமல்லாமல் கண்ணிரதை தோண்டினால் அப்படிங்கிற சீரியலையும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. வீராந்த் இவங்களை 2023 என்கேஜ்மெண்ட் பண்ணி இந்த வருடமான 2024 மே மாதம் 10ஆம் தேதி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. கனா காணும் காலங்கள் அப்படிங்கிற சீரியலில் நடித்த தீபிகா தாமு 2024 இந்த வருடம் ஜூலை மாதம் 21ஆம் தேதி மனோஜ் இவங்களை பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சீரியல் நடிகையான அக்ஷிதா பாபை கண்ணான கண்ணே அப்படிங்கிற சீரியலையும் சீதாராமன் தாளம்பு உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த வருடமான 2024 மார்ச் மாதம் 30ஆம் தேதி ப்ரொடியூசர் பிரீத்தம் சுரேஷ் இவங்களை பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சீரியல் நடிகையான மதுமிதா ஸ்ரீனிவாசு, கண்ணம்மா, தமிழும் சரஸ்வதியும், ரஞ்சிதமே உள்ளிட்ட சீரியல்லாம் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. லாங் டைம் பாய் ஃப்ரெண்டான பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 11ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024 பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய கணவருடைய பேர் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணலை. ஆக்டர் சாய் கிரண் வம்சம், தங்கம் உள்ளிட்ட சீரியல்லாம் தமிழில் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா சீரியல்லாம் பண்ணிக்கிட்டு வராங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிருச்சு. இப்போ 2வதாக தான் இந்த வருடம் திருமணம் பண்ணியிருக்காங்க. முதல்ல வைஷ்ணவி இவங்களை திருமணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இப்போ செகண்டாக இந்த 2024 ஷரவந்தி இவங்களை பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. இதில் சாய்கிரண் இவங்களுக்கு இப்போ ஏஜ் பார்த்தீங்கன்னா 46 ஆகுது, 46 வயது ஆகுது. இப்போ செகண்டாக மேரேஜ் பண்ணியிருக்காரு. இந்திரா அப்படிங்கிற சீரியலில் நடித்தவங்க தான் மேகன பிரியா. இவங்க பார்த்தீங்கன்னா சிங்கர் விஷ்ணு விக்னேஷ் இவங்களை இந்த வருடம் 2024 செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி திருமணம் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 6 ரன்னர் அப்பாக வந்த விக்ரமன் இவங்க லாங் டைம் கேர்ள் ஃப்ரெண்டான பிரீத்தி கரிகாலன் இவங்களை திருமணம் பண்ணியிருக்காங்க. 2024 நவம்பர் மாதம் 7ஆம் தேதி இந்த வருடம் திருமணம் பண்ணியிருக்காங்க. சந்தியா ராகம் அப்படிங்கிற சீரியலில் பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் கதிர் அப்படிங்கிற ரோலில் நடித்தவர் தான் குரு. இவர் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருப்பார். ரேச்சல் இவங்களை 2024 இந்த வருடம் நவம்பர் மாதம் 29ஆம் தேதி திருமணம் பண்ணியிருக்காங்க. சீரியல் நடிகையான சந்திரலேகா இவங்க பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல் அப்படிங்கிற சீரியல் நடிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த ஹீரோவுக்கு இவங்க தான் பார்த்தீங்கன்னா பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. கடைசியில் இவங்களை தான் திருமணம் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க இந்த சீரியலுக்கு முன்னாடி ரொம்பவே ஃபேவரட் சீரியலான செம்பருத்தி அப்படிங்கிற சீரியலும் நடிச்சிருக்கிறாங்க. அப்படி யாருங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அகிலாண்டை சீரியங்களுக்கு பிஏவா இந்த சீரியலை நடிச்சிருப்பாங்க. இந்த பேரும் பார்த்தீங்கன்னா ஷாம் இவங்களுடைய அந்த சந்திரலேகா இவங்களுடைய பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் இந்த செம்பருத்தி சீரியலில். அதுக்கப்புறம் அந்த பேருக்கு ரீப்ளேஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் எல்லாருக்குமே ஏன் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ இவங்களுக்கும் இந்த வருடம் மனோஜ் அப்படிங்கிறவர் கூட 2024 24ஆம் தேதி ஜூலை மாதம் திருமணம் நடந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2024 திருமணம் செஞ்சுக்கிட்ட சீரியல் பிரபலங்கள், அதாவது நடிகர் மற்றும் நடிகைகளில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், எந்த சீரியல் நடிகர் மற்றும் நடிகைகளை ரொம்ப பிடிக்கும், இந்த கப்பல் ரொம்பவே க்யூட்டாக இருக்காங்கப்பா, இந்த கப்பல் க்யூட் கப்பல் அப்படின்னு சொல்லி எந்த பிரபலங்களை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.